அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது T20 மேட்ச், இந்தியா vs இங்கிலாந்துடைய மேட்ச். அதோடைய ரெண்டாவது T20. ஃபர்ஸ்ட் T20 இந்தியா வின் பண்ணிட்டாங்க. அபிஷேக் சர்மாவுடைய அபாரமான பேட்டிங் ப்ளஸ் நம்மளுடைய போலிங் யூனிட் பெர்ஃபார்மன்ஸ், ஹர்ஷதீப் சிங், அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா. ஸோ ஒரு 130 ரனில் அவங்கள ஆல் அவுட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் பேட்டிங், டாப் ஆர்டர், ஓப்பனிங் அண்ட் அபிஷேக் சர்மா வேறு லெவல் பேட்டிங். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா நார்மலாக நல்லா பேட் பண்ணி ஈஸியாக மேட்சை முடிச்சிட்டாங்க. நம்ம இப்போ ரெண்டாவது T20க்கான ஃபுல் ப்ரிவ்யூ, பர்சன்டேஜ் வைஸ் பிளேயர் யார் யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மேட்ச் நம்பர் 2 சாட்டர்டே ஜனவரி 25, டைம் 7 மணிக்கு, MA சிதம்பரம் ஸ்டேடியம், சேப்பாக், சென்னை. இது ஹாட் ஸ்டாரில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் நம்ம பார்த்தோம், கொல்கட்டா மேட்ச். இரவு 7 மணிக்கு இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச் MA சிதம்பரம் ஸ்டேடியம், சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். இந்த மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் எதிலிருந்து தட்டையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் பனி இருக்காது. போட்டியின் முடிவை தீர்மானிப்பதில் ஒரு பெரிய காரணி. டாஸ் வெல்லும் அணி முதலில் பேட்டிங் செய்வதையே விரும்புகிறது. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விரும்புவாங்க, ஹை ஸ்கோரிங் கேமாக கொண்டு போவாங்க. செகண்ட் பேட்டிங்கில் சேசிங்கில் பதட்டத்தில் அவங்க விக்கெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பேட்டிங் யூனிட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் இன்னும் ஃபார்முக்கு வரல. அவர் வந்தார்னா வேறு லெவல் பேட்டிங், வேறு லெவல் டீம் ஸ்கோர் கொண்டு போயிடுவாங்க. டோட்டலாக இந்த வெனியூவில் 2 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் நம்ம இந்தியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 170லேருந்து 180. லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்போம் 133. அந்த மாதிரி இல்லாமல் 170லேருந்து 180. ஹையஸ்ட் ஸ்கோர் 182க்கு 4 விக்கெட், லோயஸ்ட் ஸ்கோர் 166க்கு 4 விக்கெட். போன மேட்ச் வருண் சக்கரவர்த்திலாம் நல்லா ஃபார்ம், நல்ல விக்கெட் எடுத்திருப்பாரு. பட் இந்த ஸ்கோர் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் யூனிட்லேருந்து கேப்டன், வைஸ் கேப்டன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பிலோ 150 0 அண்ட் பிட்வீன் 169 to 150 ஒரு தடவை, அண்ட் 170லேருந்து 189 ஒரு முறையும், அபவ் 190 ஒரு முறையும் இல்லை. ஸோ நம்ம IPL மேட்சஸ்லாம் பார்த்துருப்போம். IPL மேட்சஸ் வேறு, இது இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்ன்றது வேறு. ஸோ IPL மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய மேட்சஸ் நடக்கும். ஒரு 7 மேட்சஸ் கிட்ட நடக்கும். அந்த 7 மேட்சஸோட ஸ்கோர் கார்டு அது டோட்டலாக வேறு. ஏன்னா டொமஸ்டிக் பிளேயர் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் பிளேயர், ஃபாரின் பிளேயர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வேறு. பட் இது இன்டர்நேஷ்னல் T20 ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஸ்கோர்ஸ் தான் இது வரைக்கும் பதிவாயிருக்கு. ஸோ அதையும் நம்ம மைண்ட் செட்டில் எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்சோடைய ஸ்கோர் கார்டு பாருங்கள். வெஸ்ட் இண்டீஸ் 181 அடிச்சிருக்காங்க, இந்தியா 182 அடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர் 3+1, இங்கே 0, ஃபாஸ்ட் 0+3. ஸோ ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் விழலை. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் 4 விக்கெட் விழுந்திருக்கு, செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட் விழுந்திருக்கு. ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா 0+0. ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கலை. இங்கே ஸ்பின்னர் ரெண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் எடுக்கலை. ஸோ ரெண்டாவது இன்னிங்ஸோடைய ஸ்பின்னர்ஸை நம்ம ட்ராப் பண்ணுறது, ஒரு டீம் இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் நம்ம ரெண்டாவது இன்னிங்ஸில் ஸ்பின்னரை ட்ராப் பண்ணலாம். ஸோ வருண் சக்கரவர்த்தி ரெண்டாவது இன்னிங்ஸ் போல் பண்ணுற மாதிரி இருந்தாருன்னா அவரை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லா ஸ்பின்னர்ஸையும் ட்ராப் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்கோர் கார்டில் நமக்கு தெரியுது. டோட்டலாக 25 மேட்ச், அதில் 14 மேட்ச் கடைசி ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் இந்தியா வின் பண்ணியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் டீம் ஸ்குவாட் பாருங்கள். சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், ரவி பிஷ்ணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இதில் முகமது ஷமிக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். நம்ம எதிர்பாராத விதமாக என்ன நடந்ததுன்னா, அபிஷேக் சர்மா ஒரு லீஸ்ட் பர்சன்டேஜில் இருந்தார், கேப்டன் ஆகிட்டார். வருண் சக்கரவர்த்தியும் அந்த டாப் 2ல வந்துட்டாங்க. இப்போது இந்த மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ யாரை நம்ம அபிஷேக் சர்மா போன சீரீஸ் ஃபுல்லாகவே நல்லா விளையாடலை. பட் இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு நல்லா விளையாடி ஒரு 70 ரன் அடித்து ட்ரீம் டீமில் டாப்
ரேங்க்ல வந்துட்டாரு, டாப் பாயிண்ட்ல வந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸோ இவர் எதிர்பாராத பிளேயர் யார் அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இவர் ஒரு எதிர்பாராத பிளேயர். ரிங்கு சிங்க்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் கடைசி ஒரு 5 ஓவர் கிடைச்சதுன்னா இவர் ஒரு 40, 45, 50 ரன் அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியான பிளேயர். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு போலிங் தரல, போலிங் கொடுத்தாங்கன்னா 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். இவங்கெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிளேயராக இருக்காங்க. ரவி பிஷ்ணாயோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, 15% தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே லீஸ்ட் பிளேயர். இந்த 4 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயரை பிக் பண்ணுறது நல்லதாகவே இருக்கும். இங்கே பிலிப் சால்ட் டக் அவுட் ஆகிட்டாரு. ஸோ இவரை வந்து கண்ணு வைங்க, இவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. பென் டெக்கட்டும் அவுட் ஆகிட்டாரு. பென் டெக்கட் ஒரு அருமையான பிளேயர். ஸோ அவர் வந்து இந்த மேட்ச் ஒரு நல்ல ஸ்கோர், ஒரு 30 to 40 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜாஸ் பட்லரை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் 4 டீம் போட்டிருக்கேன். அந்த 4 டீம்லேயும் ஒரு ட்ரா பண்ணுறேன். ஹாரி ப்ரூக், ஜேக்கப் பேத்தல்லேருந்து ஒரு பிளேயர், லிவிங்ஸ்டன், ஓவர்டன்லேருந்து ஒரு பிளேயர், அண்ட் மார்க்வுட் வந்து 15% தான் ட்ரீம் டீமில் இருக்கார். இவரை வந்து நான் மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இங்கிலாந்துடைய பாசிபிள் பிளேயிங் லெவன். நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பிளேயர்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து ட்ரீம் டீம், ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ட்ரீம் டீம். ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, ஹாரி ப்ரூக், திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹர்ஷதீப் சிங் அண்ட் அடில் ரஷீத். இந்த ட்ரீம் டீமுடைய பர்சன்டேஜ் பாருங்க. அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 59% தான் பிக் பண்ணியிருக்காங்க, இவர் உள்ள வந்துட்டாரு. வருண் சக்கரவர்த்தி 63%, ஜாஸ் பட்லர் 63%, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 40%, அக்ஷர் பட்டேல் 37%, சஞ்சு சாம்சன் 79, ஹர்ஷதீப் சிங் 82, ஹர்திக் பாண்டியா 87, ஹாரி ப்ரூக் 33, அடில் ரஷீத் 36 அண்ட் திலக் வர்மா 66. இப்போ இந்த அக்ஷர் பட்டேல் பாருங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர் பாருங்க, ஹாரி ப்ரூக் பாருங்க, அடில் ரஷீத் பாருங்க, பிலோ 40%ல 4 பிளேயர் உள்ள இருக்காங்க. அதே மாதிரி ஃபெயிலியர் பிளேயர் பாருங்க. பிலிப் சால்ட் 53%, சூரியகுமார் யாதவ் 71%, லியாம் லிவிங்ஸ்டன் 74%. இந்த 3 பிளேயரும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, ட்ரீம் டீமுக்குள்ளே வரல. ஸோ இதுதான் வந்து ஒரு பேஸ் நம்ம பிளான் பண்ணணும். ஸோ இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 30, 4 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 41%, அப்புறம் 63 பாருங்க, 60, 60, 66. ஸோ இதுதான் 80, அபவ் 80 பார்த்தீங்கன்னா 1, 2, இங்கே ஒரு 79, ஒரு 3. மொத்தமாகவே ஐபிக்கில் ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. 80 to 100க்குள்ள ஒரு 3 பேர், சஞ்சு சாம்சன், ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஹர்திக் பாண்டியா. இதுதான் வந்து டீமுடைய கான்செப்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். பிலிப் சால்ட் நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில், சாட்டர்டே மேட்ச் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் மேட்ச்சில் 43% இருக்காரு. 31%, முதல்ல 31% ஃபில்டர் பண்ணுவோம். 31%. இதில் இவர் ஒருத்தர் தான் 34% இருக்காரு. இவர் 9% இருக்காரு. ரிங்கு சிங் 6% இருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி, ஜேமி ஓவர்டன், மார்க்வுட், ரவி பிஷ்னாய், கஸ் ஆட்கின்சன். இப்போ டோட்டலாக பாருங்க, இந்த 43 ஒரு பிளேயர் இருக்காங்க. பென் டக்கட், ரிங்கு சிங், ஜே பெத்தல், நிதிஷ்குமார் ரெட்டி, ஜேமி ஓவர்டன், மார்க்வுட், ரவி பிஷ்னாய். இதில் இப்போ என்னுடைய பர்சனலாக பார்த்தீங்கன்னா மார்க்வுட்டை நாளைக்கு பிக் பண்ணலாம், டாப் பிளேயராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பத்தல், இவரை பிக் பண்ணலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத பிளேயர் உள்ளே வராங்கங்கும் போது அவங்கள பிக் பண்ணலாம். ஜேமி ஓவர்டன் ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், அதனால சென்னை கிரவுண்டில் ஒரு விக்கெட்டை பிக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேட்டிங்கும் ஓரளவு கணிசமாக பண்ணுவார். ஸோ இந்த 3 பிளேயர், ஜேக்கப் பத்தல், ஜேமி ஓவர்டன் அண்ட் மார்க்வுட் இங்கிலாந்துலேருந்து. சூரியகுமார் யாதவ் இந்தியா டீம்லேருந்து சூரியகுமார் யாதவ் ஒரு ரிஸ்கியாக பிக் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரவி பிஷ்னாயை ரிஸ்கியாக பிக் பண்ணலாம். இன்னும் ஒரு பிளேயர் ரொம்ப ரிஸ்காக பிக் பண்ணலாம் அப்படின்னா ரிங்கு சிங்கை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 6 பிளேயர் வந்து என்னோட பர்சனல் இதில் பிக் பண்ணலாம். இது வந்து ஐபிக்கில் பாருங்கள். ஜோஸ் பட்லர் 87%, சஞ்சு சாம்சன் 89%, திலக் வர்மா 68, அபிஷேக் சர்மா 71, ஹர்திக் பாண்டியா 91, அக்ஷர் பட்டேல் 74, ஹர்ஷதீப் சிங் 91, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 75 அண்ட் வருண் சக்கரவர்த்தி 86. இதில் டிஃபால்ட்டு பிக்னா வருண் சக்கரவர்த்தி சென்னை கிரவுண்டோட இவரை டிஃபால்ட்டாக ஓரளவுக்கு வைக்கலாம். ஹர்திக் பாண்டியா சென்னை கிரவுண்டில் விளையாடினா அனுபவங்கள் இருக்கும், ஸோ இவரையும் கொண்டு போகலாம். சஞ்சு சாம்சன் கேரளா, ஸோ இவரும் மேபி உள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். நான் ஜோஸ் பட்லரை பர்சனலாக ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதே மாதிரி அக்ஷர் பட்டேல், சிங், ஹர்ஷதீப் சிங் வந்து நான் ஒரு 50-50 ஆப்ஷனில் தான் இந்த மேட்ச் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில்
வச்சுருக்கேன். 50-50 ஆப்ஷன்ஸில் இவர் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸில் கொண்டு போகிறேன். ஏன்னா இவ்வளோ பேர் 1 2 3 4 5 6 7 8 9 9 பிளேயரில் 4 பிளேயர் தான் ட்ரீம் டீம் வரும். இந்த ஃபார்மேட்டில் தான் வராங்க. அதிகபட்சம் ஒரு 5 பிளேயர், மீதி 4 பிளேயரை ட்ராப் பண்ணும். அந்த 4 பிளேயர் யாருன்னு பார்த்து நீங்களே ட்ராப் பண்ணி ஒரு டீமை கிரியேட் பண்ணுங்க. ஒரு டீமில் 4 பிளேயர் ட்ராப் பண்ணுங்கள், இன்னொரு டீமில் 5 பிளேயரை ட்ராப் பண்ணுங்கள், இன்னொரு டீமில் நீங்கள் 6 பிளேயர் கூட இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 பேரை கூட ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் லக் பேஸ்டு கேம் தான். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற 11 பிளேயரும் அன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம ஜிஎல்ல ஒரு நல்ல ரேங்க் வர முடியும். அதனால் இதே மாதிரி லீஸ்ட் பிக்கில் இந்த சைடும் நீங்கள் வந்து ஒரு 6 பிளேயரை வந்து மஸ்டாக ட்ரை பண்ணி டீமை பிக் பண்ணுங்க. அடுத்தது என்னுடைய டெமோ டீம்ஸ் காமிக்கிறேன். பிலிப் சால்ட் கீப்பரில், அடுத்தது சஞ்சய் சாம்சன் வைஸ் கேப்டன், இன்னொரு இதில் வைஸ் கேப்டன், அடுத்த இதில் வைஸ் கேப்டன். ஸோ 3 இடத்துல வைஸ் கேப்டனாக சஞ்சய் சாம்சனை ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரே இதில் சால்ட், பட்லர் எதுலையுமே இல்லை. இதில் இருந்து நீங்கள் ஒரு 3 பிளேயர் கூட மாற்றுங்க, 2 பிளேயர் 3 பிளேயர் கூட மாற்றலாம். சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டன், இங்கே நார்மல் பிக், இங்கே நார்மல் பிக்கு. இங்கே வந்து பென் டெக்கட் ஒரு அருமையான பிளேயர், ஜேக்கப் பத்தல் ஒரு அருமையான பிளேயர். ஸோ இந்த பென் டெக்கட்டை ஒரு 3 டீமில் நான் வச்சுருக்கேன். ஜேக்கப் பத்தலை 4 டீம்லேயும் கொண்டு போகிறேன். லீஸ்ட் பர்சன்டேஜ்ன்றதெல்லாம் அவரை கொண்டு போகிறேன். லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா 3 டீமில் இருப்பார். லிவிங்ஸ்டன். ஹர்திக் பாண்டியா 2 டீம் கேப்டன் அண்ட் ஒரு டீம் நான் வைஸ் கேப்டன், இன்னொரு டீம் நான் வைஸ் கேப்டன். மார்க் அவுட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன், ஏன்னா லீஸ்ட் பர்சன்டேஜில் இருக்காரு, அதனால இவர் ப்ரிஃபர் பண்ணுறேன். இவன் வந்து வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க் அவுட். இந்த 3வது டீமில் ஒன் சைடு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே வந்து அடிப்பாங்க, செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. இவங்க வந்து அதே மாதிரி அடித்து முடிச்சிருவாங்க. அந்த காம்பினேஷனில் ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து ஜேக்கப் பத்தல், லிவிங்ஸ்டன், இந்த கான்செப்டில் ரவி பிஷ்னாய், அக்சர் பட்டேல், அர்ஷதீப் சிங், இந்த 3 பேர்ந்து ஒரு பிளேயர் 2 பேர் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இங்கிலாந்து போலிங் கூட இன்னும் நிறைய டீம்ஸ் போடுறாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்னுடைய பர்சனல் டீம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். ஸோ இந்த டீம் 4 டீம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை விட இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து டீம்ஸ் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன், அர்ஷதீப் சிங், சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன். ஸோ இதுதான் 4 டீமோடைய ஜெர்மோ டீம். ஸோ நாளைக்கு லைன் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் மீதி டீம்ஸ் லைன் சப்போர்ட்டு மாறும், பிளேயர்ஸ் மாறலாம், முகமது ஷமி உள்ளே வரலாம். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.